அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி எடிட்டர் இருக்கார் இல்லையா, ப்ரொமோ வந்த கையோட எடிட்டர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது நர்மதாவுக்கு தண்ணியெல்லாம், அதாவது தண்ணி மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறமா டிஸ்ட்ரிக் அளிப்பாங்க இல்லையா, அந்த போஸ்ட்டை அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது விஜய் சீரெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல ஆரத்தி எடுப்பாங்க, டிஸ்ட்ரிக் அளிப்பாங்க. அந்த இடத்துல இப்போ ஒரு காவேரி தாலி வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல மாமி கேட்பாங்க, என்னாச்சு காவேரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு. இப்போ இந்த ப்ரொமோலையே எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது தானே. இப்போ அதாவது குமரனோட அம்மா சொல்கிறது, விஜய் சீர் கொண்டு வர்றது எல்லாத்துலேயுமே அவங்க டவுட் வந்திருக்கும் அவங்களுக்கு, இவன் ஏன் இந்த சீர் கொண்டு வர்றான் அப்படின்னு. ஆனால் அந்த கேள்வி அவங்க என்னாச்சு காவேரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஏன் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. மாமிக்கு பாதி தெரிஞ்சு பாதி தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு யோசனை. என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் விஜயா வேற பையனா அப்படின்னு டவுட்டில் இருக்காங்களா, இல்லை என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. அது அந்த சீன் எப்போ வரும் அப்படின்னு, அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறதா. இப்போ நம்ம எடிட்டர் போஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த போஸ்ட்டில் நம்மளோட மாமி இருக்காங்க, ஆரத்தி எடுக்கிறதுல மாமி இருக்காங்க. அந்த அதாவது மாமா மாமி பேசிக்கிற சீனு வந்தது. விஜய் இப்போ தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறார் இல்லையா, நான் சீர் கொண்டு வராமல் யார் தாத்தா சீர் கொண்டு வர்றது, எனக்கு எல்லா உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா. அந்த டைமில் மாமா மாமி அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அப்படி இல்லாமல் இருந்தால் தான் இந்த கேள்வி வரும் இல்லையா. பார்ப்போம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா?